ஹலோ மக்களே, எனக்கு பார்க்க போகிற ரீல்ஸ் ரியாக்ஷன். ஆத்தி என்னடா கொலை பண்ண பார்க்குற? பொண்ணுங்களாண்டா விடுவேன், பசங்களாண்டா அப்படியே ஏற்றிட்டு போவா அவளை வண்டியில் ஏற்று, இவனை மேலே ஏற்று. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். BMW M4 प्राइस इन इंडिया है। और अगर हम प्राइस के बारे में बात करें तो इसकी एक्स शोरूम प्राइसिंग जो है पड़ जाती है भाई 1,56,00,000 रुपए। और अगर आपको ये गाड़ी खरीदनी तो டேட்டா போட காசுலாம் இருக்கு, உனக்கு BMW. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? இது நானும் முழுக்க அனுபவிச்சு. நான் கொஞ்சம் நாள் ஜிம்முக்கு போகிறேன்ட்டு ஒரு வீட்டை இருந்து செய்யும்போது நோண்டி ஆயிடுச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டேய் அவனுக்கு ஃபோன் அடி, டீ கடைக்கு போலாம். இதோ பண்றேன்டா. ஹலோ டேய் மச்சி, வாடா டீ கடைக்கு போலாம். டேய் நான் வீட்டில் கேட்டு பார்த்தேன்டா, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்கடா, கோச்சுக்காத மச்சி. சரி மச்சி. என்னடா ஆச்சு? டேய் அவன் வரலன்னு சொல்றான்டா. ஏன்? டேய் அவங்க அம்மா திட்டுறாங்கடா, அதான் அவன் வரலன்னு சொல்றான். சரி நீ உட்கார் போலாம் வா. நான் ஊத்தினா மச்சான் எப்படி இருக்கேன்? நான் என்னை கொல்லாம விட மாட்டேன், அப்படித்தானே பாக்க. திலீப் வண்டி கொஞ்சம் தேவைப்படுது. வண்டி வேற நேத்து தான் சர்வீஸ் போயிட்டு வண்டி கொஞ்சம் போயிட்டு வந்துடும். நேத்தான சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. பரவாயில்ல, அது வந்துடும், உடனே வந்துடும்டா. முன்னாடி வந்து அந்த பிரச்சனை, பின்னாடி வந்து இங்க பிரச்சனை. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா? நான் ஒண்ணு தரேன்னு சொல்லல, தர மாட்டேன்னு சொல்லு. இதெல்லாம் ஒரு காரணம் லொட்டு லொசுன்னு சொல்லுது. என்ன பிரச்சனை? வண்டி கேட்டமாரா? ஒண்ணு தரேன்னு சொல்லல, தரலன்னு சொல்லலாம். அதை விட்டு 1000 லொட்டு லொசு சொல்லுறான் அவன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நம்ம பையனா என்ன திலீப்? சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு, அதான சொன்னேன். என்ன நம்ம தம்பி அவன், புரியுதா? சரி திலீப், அக்காக்கு காலேஜ் விட்டுருவாங்க, ஒரு 1 hour வந்துடுறேன்னா பாரு. கேட்கறவன் கேட்டா கரெக்டா இருக்கும், நம்ம கேட்கறத ரெக்வஸ்டா கேட்கணும். சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. சரி திலீப், நான் பாத்துருந்தேன் திலீப். அண்ணா உன் வண்டி என் வண்டி போல உனக்கே தெரியும். வண்டி ப்ராப்ளமா இருக்கு. என் வண்டி பிரச்சனையா இருக்கும்போது தம்பி கேட்கறான்னு சொல்லிட்டு பஞ்சரான வண்டியை கூட என் காசை போட்டு பஞ்சர் ஓட்டி உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா நீ வண்டி தர அண்ணனுக்கு யோசிக்கிற திலீப். சரி போனா நான் பாத்துறேன் போனேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், வண்டி ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் பிடிக்காது, ஏன்னா டிஸ்க் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. மற்றபடி எந்த ப்ராப்ளம் இருக்குமா? பேக் பிரேக்கே பிடிச்சின்னு ஓட்டுற, ஃப்ரண்ட் பிரேக்கே கையை வைக்க மாட்டேன். அதே மாதிரி பேக் பிரேக்கும் கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் பிரேக் ஷூ போயிடுச்சு கொஞ்சம், அதனால கொஞ்சம் வேற ஒன்று. பேக் பிரேக் பிடிக்காம ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காம எப்படி திருப்பி ஓட்ட முடியும்? ஆளை சின்ன பொண்ணுங்க தேய்க்கும்ல, அது மாதிரி வச்சு தேய்ச்சி பாரு. அப்புறம் இன்னொன்னு வண்டியில பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் வண்டியில நீ கொடுக்க போய் ஃபுல் டேங்கோட கொடுப்ப, நம்ம தான் போட்டாகணும். நான் போட்டுக்கிறேன் 150 ரூபாய்க்கு போறேன் திருப்பி, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. வண்டியில பெட்ரோல் போட்டா கார்பெண்டர் பெட்ரோல் ஊத்துது, பிரச்சனையா இருக்குது. என்ன சொல்ல வர நீ? வேற ஏதாச்சும் கொஞ்சம் வண்டி வாங்கிக்கோ. நல்லா சேக்காத சொன்ன, நீ சொன்னது கரெக்டு தானே. படு கேவலத்துல கேவலமா இருக்கிறான். டேய் மச்சான், கொஞ்சம் ஃபோன் குடுறா. ஏண்டா? டேய் என் ஃபோன் எங்கேயே வெஸ்டர்ன்டா, குடுறா, ஃபோன் பண்ணி தரேன். அப்படி மச்சான் இங்க தான் எங்கேயோ அடிக்குது. மச்சான் என் பாக்கெட்டு தான்டா இருந்துக்குது. என்னடா வச்சாச்சு? டேய் நீ நானும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? மச்சான் நம்ம ஒரு 7 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தானடா. இப்போ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கியா? உன்னோட்ட நீ யாராக்கா? நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்டா? ஏன்டா என் பேரை உன் போன்ல வி பிரசன்னா பிடெக் சி செக்ஷனு ஹிந்துஸ்தான் காலேஜ் படூர்னு சேவ் பண்ணி வச்சிருக்க. மச்சான் அது வந்து ஏன்டா இவ்வளவு நாள் நீயும் நானும் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன். நானு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு வேலை ஒன்னா என்னென்னமோ பண்ணிருக்கிறோம். இப்ப வரைக்கும் நீயும் நானும் கூட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்டா நானு. நீ இப்படி பண்ண நினைச்சு கூட பாக்கடா நானு. டேய் மச்சான்,
அது ரொம்ப நாள் முன்னாடி சேவ் பண்ணதா. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பர் கொடுத்தல, அப்போ சேவ் பண்ணதுடா அது. உனக்கு என் ஆதார் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பரு, ஓடிபி, அட்ரஸ் எல்லாமே தான் கொடுத்துக்கிறேன். அதையும் பக்கத்துல வச்சு சேவ் பண்ணிருக்க வேண்டியதானே? டேய், மச்சானா இருக்கட்டும், தொம்பியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நான் நீ ஹார்ட் எமோஜி, இந்த கட்டி பிடிக்கிற எமோஜி, இந்த ஹார்ட் விட்டு அம்பு விட்ட எமோஜி எல்லாம் போட்டு என்ன சேவ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன்டா. ஏன் தப்பு தான் எல்லாம். புத்திய காமிச்சிட்டல மச்சான். டேய் அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ பி பிரசன்னா, பிடெக் சி செக்ஷனு, ஹிந்துஸ்தான் காலேஜ், படூர், அப்படிதான் இதுக்கப்புறம் என்ன கூப்பிடணும். ஒன்னா சேர்ந்து என்ன வேலை பண்ணியிருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல.